ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து ஒரு இட்லி கதை தாங்க சொல்ல போகிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோட கேரளா ஃபுட் சேனல் பார்க்குறீங்கன்னா கேரளா ஃபுட்டும் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ரெசிபீஸ் எதுவுமே கிடையாது. காலையில் நாங்கள் டிஃபன் சமைச்சதும் அதே மாதிரி நம்மளோட டிஃபன் வந்து என்றைக்குமே ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு வந்து நமக்கு எப்போவுமே வந்து திகட்டவே திகட்டாது. 2 நாள் அம்மா வீட்டில் போய் மட்டன் சிக்கன் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப வந்து அலுத்து போய் இப்போ நான் வந்து காலையிலே வந்து சுட சுட இட்லி சட்னி மிளகாய் சட்னி எல்லாம் வச்சு தான் சாப்பிட போகிறோம். அப்போ இன்றைக்கி வந்து இட்லிக்கு வந்து ஆவியில் வச்சாச்சு. தேங்காய் சட்னிக்காக தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு இப்போ வந்து தாளிச்சு எடுத்துக்கிறேன். வரமிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு தான் தாளிச்சு எடுக்கிறேன். எப்போவுமே சட்னி வந்து இந்த மாதிரி வரமிளகா போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சட்னிக்கு. நம்ம வீட்டில் என்னன்னு தெரியல, இட்லி எப்போவுமே சூப்பராக வருங்க. இட்லிக்கு நல்ல சூடான இட்லிக்கு ஸ்பாஞ்ச் இட்லிக்கு மேலாப்பில் இந்த மாதிரி சட்னி ஊற்றிட்டு அதேமாரி குழச்சி சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய் வந்து போட்டிங்கன்னா அதோட சாரை பிழிஞ்சு இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பேசல்லி பிடிக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இன்னைக்கு காலையில் டிஃபன் எங்களுக்கு கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் அதே மாதிரி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ரெசிபி போடல, நெக்ஸ்ட் வீடியோஸில் என்ன ரெசிபி போட்டிருக்கேன் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.